நான் இந்த படத்தை நடிச்சு உள்ள இருந்து சொல்ல, இது வெளில இருந்து நான் அவங்கள பார்க்குற பார்வையாக தான் நான் சொல்றேன். இது மாதிரி நிறைய பேருக்கு இனிமேல் இந்த ஒரு புது முயற்சி எடுக்கணும், ஒரு ஒரு எளிய மனிதனோட கதையை வந்து இயல்பான ஒரு இதுல வந்து எடுக்க முடியும், அது வந்து அதை வந்து வியாபாரமாகவும் ஆக்க முடியும், அது வந்து இந்த லாபமும் சேரும் அப்படின்றத நீங்க காமிச்சதுக்காகவும் நன்றி சார். உண்மையான ஹீரோ யாரு அப்படின்றத அந்த கொஸ்டினுக்கு கண்டிப்பா ஆன்சர் வந்து தான் முன்னேற வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சும் ஓயாத ஓட்டம் ஓடுறவங்க இருக்காங்கல்ல, நம்ம அம்மா அப்பா ப்ரீவியஸ் ஜென்ரேஷன், அவங்க தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரியல் ஹீரோ. அது எனக்கு ஒரு தடவை சிரிப்பு வந்துச்சுன்னா திரும்ப அதை இடத்துல ரொட்டீனா எத்தனை தடவை அந்த ஷாட் எடுத்தாலும் திரும்ப திரும்ப சிரிப்பு வரும். அது வந்து அடக்கவே முடியாம வந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு இடத்துல டைரக்டர் வந்து ரொம்ப பொறுமை இழந்து சொல்லிட்டாரு சார். எல்லாருமே சொன்ன மாதிரி நாங்க சின்ன படம், ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன், ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர், க்ரூவே புது க்ரூ. நாங்க வந்து ஈஸியா காணாம போயிருக்கலாம், அதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவே அதிகம். அதான் காசு வச்சிருந்தால் படம் எடுத்துடலாம், நல்ல ரைட்டிங் திறமைசாலியா இருந்து எழுதியிருந்தா நல்ல படமும் நல்ல கதையாகவும் வந்துடும், டைரக்ஷனும் பண்ணிடலாம், எல்லாம் ஓகே எடுத்துடலாம், எல்லாமே நல்ல படமாவே இருந்திருக்கும். நம்ம எல்லாம் கொண்டாடப்பட வேண்டிய நடிகர் காளி வெங்கட் சார். ஏன்னா அவரோட சாய்ஸஸ்க்கு மட்டும் நான் சொல்லல, பட் அந்த ஒருத்த வந்து ஒரு இடத்துல உட்கார்றதுக்கான அந்த என்டையர் ஜேர்னி இருக்குல்ல, கஷ்டப்பட்டு எஸ்வி ரியல் எஸ்டேட் மற்றும் உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் சிஎம்டிஏவால் அங்கீகரிக்க பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டு மனைகள் ரெடியில் மாதவரம், பொன்னேரி, மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றே தொடர்பு கொள்வீர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9791175755. எல்லாருக்கும் அன்பான மாலை வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது இது வந்து தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங்னா நீங்கள் இது வரைக்கும் எங்களுக்கு கொடுத்த ஆதரவுக்கு மட்டும் இல்லை, இனிமேல் இந்த படத்துக்கு கொடுக்க போகிற ஆதரவுக்கும் சேர்த்து தான். ஏன்னா இந்த படம் இன்னும் தியேட்டரில் நல்லா அதோட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. நீங்கள் இன்னும் எப்படி இது வரைக்கும் வந்ததுக்கு உங்களோட பங்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி திரும்பவும் தொடரணும் அப்படிங்கிறது தான் இந்த தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங்கோட இதுதான் நினச்சிக்கிறேன் நான். ஏன்னா இது வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு, இன்னும் ஒரு நம்பர் என்ன சார் வரும்னு. முதல்ல இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கு நன்றி. ஏன்னா அவர் பேர் விட்டுட்டோம்னா ரொம்ப கஷ்டம். அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த படம் ஆரம்பிக்கும் போது நான் கொஞ்சம் போர் அடிச்சுன்னு இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கேன், வேறு வழி இல்லை. இன்னைக்கு ஷூட்டிங் லீவ் போட்டு தான் வந்திருக்கேன். மற்ற படத்துலலாம் எஸ்கேப் ஆகிடுவேன், இதில் விட மாட்டேன்ட்டாங்க, கண்டிப்பாக வந்தே வாங்கணும்னு சொன்னதுனால. ஃபர்ஸ்ட் அபிஷேக் ராஜா, அவர் மூலமாக எனக்கு டைரக்டர் தெரியும், அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ அபிஷேக் ஒரு நாள் கதை கேட்க சொல்லி அது ஏற்கனவே சொல்லிட்டேன் நினைக்கிறேன். அந்த கதையை கேட்டுட்டு அதுக்கப்புறம் கதையை கேட்கறதுக்கு முன்னாடி முதல்ல டைரக்டரை பற்றி சொன்னார், அப்புறம் அந்த கதையை பற்றி சொன்னார், அந்த கதாபாத்திரத்தை பற்றி சொன்னார். அது எங்கள் அப்பா மாதிரி இருந்துச்சு. சரி, இதோட நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இது கிடைக்க போகிறது இல்லை, நம்ம அவர் கூட வாழ்ந்ததுக்கு அவராக வாழறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதுதான் அந்த ரோல் பண்ண முடிஞ்சது. நெருக்கமாக இன்னைக்கு எல்லாரும் இல்லை, இந்த படம் சம்பந்தமா எந்த மேடையிலையும் எங்கேயுமே வந்து நான் வந்து அழுதுடவே கூடாதுன்றதுல ரொம்ப கான்சியஸாக இருந்தேன். இது இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டேன், இனிமேலும் மெயின்டைன் பண்ண நினைக்கிறேன். ஏன்னா இது ஆடியன்ஸ் வந்து பயங்கரமா உள்ள இதை ஊடுருவி பார்த்தாங்கன்றதை நான் வந்து தேட்டருக்குள்ள நாங்கள் போகும்போது பார்த்தோம். அந்த முதல் ஷோ தேட்டர் விசிட் போனப்போ என்னை கட்டி பிடிச்சிட்டு ஒருத்தர் லிட்டரலாக என்னோட சட்டை பின்னாடி நினைஞ்சிச்சு, அவ்வளோ நேரம் ஆகுதாரு. அப்புறம் என்னோட ரொம்ப நெருங்கிய நண்பர் டாக்டர் முருகேஷ் பாபு ஒரு டைரக்டர் ஆகிட்டாரு, ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது, அவரும் இந்த சம்பவத்தை பண்ணாரு. இந்த மாதிரி எண்ணிக்கை இல்லாத ஆடியன்ஸ் நேரடியாக நம்ம போய் பார்த்ததுல இருந்துச்சு. நம்ம வேற எதுவுமே பண்ணல, அந்த ரோல் ஓரளவுக்கு ஜெனுவனா பண்ணதுக்கு ட்ரை பண்ணோம். அது வந்து இவ்வளவு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. இது ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த மாதிரியான உணர்வுகள் வந்து செஞ்சு, அதாவது ஒரு கண்ணீரை பதிலாக சொல்றது. அப்புறம் வந்து இந்த ஆர்ட்ல மட்டும்தான் அழுகை கூட ரசிக்க முடியும். அது வந்து சினிமாவுக்கு நடிகர்களுக்கு அவர் கிடைச்ச பெரிய ஒரு வரம். வேற எந்த துறையிலையும் ஒருத்தர் அழுகிறத ரசிக்க முடியாது, இதுல மட்டும் ரசிக்க முடியும். அது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய, எல்லாரும் கேட்பாங்க உங்களுக்கு மறக்க முடியாத பாராட்டுன்னு. இந்த படத்துல கிடைச்ச அந்த நேரடி அந்த கண்ணீர் முழுக்க பாராட்டு எல்லாம் இருக்குல்ல, அந்த வாழ்க்கையிலே மறக்க மாட்டேன் நான். அப்புறம் இபி இந்த படத்தை 2 இபி வந்து ஒரு மாட்டு வண்டிக்கு எப்படி 2 மாடம் மோனிகா, அதுக்காக மாடுன்னு சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஷான் மோனிகா 2 பேரும் அந்த வண்டியை கட்டி இழுத்துட்டு போனாங்க.
அவங்களோட உழைப்பு மாடு மாதிரி இருந்தது. அதாவது மாடை சாதாரணமாக இடம் போடக்கூடாது. மனிதர்களோட வந்து பல காலமாக பல தொன்று தொட்டு வரலாற்று சிறப்பு மிக்கது. மனிதர்களோட சேர்ந்து மனிதர்களோட வயிற்று பசி ஆற்றுறது ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் மாடோட உழைப்பு வந்து தவிர்க்க முடியாதது. அந்த மாதிரியான ஒரு உழைப்பு நீங்கள் கொடுத்துருந்தீங்க. அவங்க 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து எல்லா இடத்துலையுமே அவரை மறந்துடுறோம் ரூபன். ஏன்னா அவர் பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணதுனால அவர் முகமே தெரிய மாட்டேங்குது. ஆனால் காதில் அவரோட ஒர்க்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு தேட்டரில் ரிப்பீட் பார்க்கும்போது எனக்கு இந்த படம் நான் நிறைய ஷோ பார்த்தேன். எனக்கு நடிச்சதுல அதிக நம்பர் பார்த்தது கார்கி. அதுக்கப்புறம் இந்த படம் போகிற ஷோலாம் அந்த ரிசல்ட்டுக்காக மட்டும் போய் லாஸ்ட்ல எட்டி பார்க்காம முழு படமும் உட்காந்து பார்த்தோம். ஒரு மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இது ரூபன் வந்து எவ்வளோ நுணுக்கமாக வேலை பார்த்துருக்காருன்றது நம்ம வந்து அது திரும்ப பார்க்கும்போது தான் தெரியுது. அது எப்படி கதையோட ஒன்றி இருந்ததுனால நமக்கு முதல் தடவை அவ்வளோவா என்னால் கவனிக்க முடியல. திரும்ப பார்க்கும்போது தான் தனித்தனியாக அவங்க வேலையெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக தெரிஞ்சுது. ரூபன் இந்த நேரத்தில் ஒரு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவர் மியூசிக் பாலசாரங்கன். இன்றைக்கும் என்னோட இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் கொலை பண்ணி விடுறாங்க. அதில் பெண்களோட கமெண்ட் எல்லாமே பாலசாரங்கனுக்கு மட்டும் குறிப்பாக 2 வரி சேர்த்து வருது. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க எல்லாம் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு. பிரியா நல்லா கவனிச்சுக்க. நிறைய வந்துட்டு இருக்கு. நான் வர ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அவன் படம் அனுப்பிச்சிடுறேன், பிரியாவுக்கு அனுப்பிச்சிடுறேன். என்னோட ஒர்க்கு அபாரமானது. இதுல வந்து குறிப்பா வந்து வடிவேலு சாருக்கு நன்றி சொல்லணும். அவர் வந்து அவர் நடிக்காத இன்னொரு படத்துக்கு குரல் கொடுத்து பாடியிருக்காரு. எங்களுக்கு அது ஒரு பெரிய, நாங்கள் ரொம்ப பெருமையா அதை நினைக்கிறோம். அப்புறம் வந்து ஸ்னேகன் சார், லிரிக்ஸ் எழுதின ஸ்னேகன் சார், அப்புறம் வந்து எஸ்பி சரண் சார், அப்புறம் வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட்டான கேஜி விஜய் சார் அவர் வந்து உருகி பாடியிருந்தார் அந்த பாட்டு. ரொம்ப நன்றி உங்கள் இசை டீமுக்கு வந்து ரொம்ப நன்றி. அப்புறம் சத்யராஜ் சார் இந்த ரோல் அதான் நம்ம உள்ள சின்ன வயசுல பார்த்து பயந்து சிரிச்சு எல்லாமாவும் அவரை வந்து கொண்டாடி இருக்கோம். அவர் கூட எப்படியாவது நடிச்சிருந்த காம்பினேஷன் இல்லாத எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். எனக்கு கூப்பிட்டுருந்தா சுப்பிரமணியன் கூட நடிச்சிருந்திருப்பேன் நான். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எனக்கு சுப்பிரமணியன் இந்த படத்துல ரொம்ப ஃபேவரட்டான ஆக்டர் சுப்பிரமணியன். அவரை நான் வந்து நிறைய ஷூட்டிங்ல பார்த்துருக்கேன். அவர் ஸ்க்ரீன்ல அவரோட ப்ரெசன்ஸ் நான் பார்த்ததில்லை. இந்த படத்தை சார் இதுக்காக ரொம்ப நன்றி சார். எனக்கு அந்த பாட்டிக்கு அந்த ரோல் கொடுத்ததுக்காகவும் அவர் சுப்பிரமணியம் அந்த ரோல் கொடுத்ததுக்காகவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஏன் சார்பில் சார் அவங்க சார்பில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். சத்யராஜ் சாருக்கு இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் கோ ஆர்டிஸ்ட் லிஸ்ட் இப்போ ஞாபகம் இருக்குது செல்லி. அவங்க வந்து அதை இப்போ சொன்ன மாதிரி கையில் புக்கோட வந்துடுவாங்க. நமக்கு அதுவே பதட்டமாக இருக்கும். அவங்க என்ன ரொம்ப தரவாகிட்டாங்கன்னா நம்ம கொஞ்சம் கேப் விட்டோம்னா அவங்க அடித்து ஸ்கோர் பண்ணிடுவாங்கன்ற பதட்டத்திலேயே தருவாங்களோட நடிக்கிற மாதிரி இருக்கும். அவர் சொன்ன மாதிரி டைரக்டர் வந்து சொன்னார், நான் ஃபர்ஸ்ட் அவங்களோட பழகாததுனால ஒரு இறுக்கமா இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்புறம் வந்து ஃபிளாஷ்பேக் அப்புறமா ஷூட் பண்ணும்போது ரொம்ப இயல்பா இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். ரொம்ப அவங்களோட அந்த கணவன் மனைவியோட அந்யோன்யத்தை பார்க்க முடிஞ்சுன்னு சொன்னாரு. கணவன் மனைவி அந்யோன்யம் இருக்கிற மாதிரி சீன் வச்சா தானே நீங்க பார்க்க முடியும். பட் எனிவே அவங்களோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. விஸ்வா வந்து பிகினர் மாதிரி நம்ம ரொம்ப மெச்சோட ஆக்ட் பண்ணியிருக்கான். உங்களுக்கு தெரியும் அந்த இயல்பு தன்மையில ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்கான். உன்னுடைய வளர்ச்சிக்கு என்னுடைய பாராட்டுகளும் நன்றியும். ரோஷினி வந்து நடிக்கும்போது எனக்கு காம்பினேஷனாக கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. பட் அந்த எங்கள் அப்பா வந்து எங்கள் அக்காவை ஆக்சுவலாக அப்படி கூப்பிடுவார். நான் அந்த இதை வந்து அவர்கிட்ட டைரக்டர்கிட்ட கொஞ்சம் அடம்பிடிச்சி அந்த டேம் வந்து உள்ளே வச்சுட்டேன். அந்த என்னடா பாப்பான்னு சொல்லி கூப்பிடுறது. அது வந்து பேர் சொல்லி கொடுக்க மாட்டார், அவர் அப்படிதான் கூப்பிடுவார். நான் ரோஷினியை பார்க்க அவர் ரோஷினி தான் அடிக்க போகிறாங்க தெரியும். அவங்க மீட் பண்ணாமலே இந்த ஃபோன் கட் சீன் அதெல்லாமே எடுத்தாச்சு. அது வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக ஆனதுக்கு காரணம் ரோஷினியோட அந்த பக்கத்தில் இருந்த பர்ஃபார்மன்ஸு. அது ரொம்ப நன்றி ரோஷினி உங்களோட பங்களிப்புக்கு இந்த படத்துக்கு. அப்புறம் வந்து அண்ணன் நாங்கள் வந்து ஏன் கவுண்டர் ஐயான்னு சொல்லுவேன்னா 2-3 படம் நாங்கள் சேர்ந்து நடிச்சிருக்கோம். நீங்கள் என்ன வசனம் பேசினாலும் அதுக்கு ஒரு கவுண்டர் வச்சுக்கிட்டே இருப்பார். அந்த ஷார்ட் முடியறது அவர் மேலதான் இருக்கணும். நீங்க விட்டு கொடுத்தாதான் உண்டு. ஏன்னா இப்படிக்கு அவர் தான் போடுவாரு. அந்த இப்படிக்கு போடுற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அதனால நாங்க கடைசியில விட்டு கொடுத்துருவோம். அதனால கவுண்டர் வந்து ஒரு சின்ன போர்ஷனா இருந்தாலும் எங்களுக்காக வந்து எங்க கூட சேர்ந்து நடிச்சு கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி ஐயா, மகிழ்ச்சி. அப்புறம் வந்து கோஆர்டிஸ்ட்ல ஆனந்த் சார்
அவர் சொன்ன மாதிரி அவர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ரொம்ப அசால்ட்டாக பண்ணிட்டாரு. பண்ணும்போது எங்களுக்கு உண்மையிலே அந்த எனக்கு அது ஏன்னா ஒரு கேஷுவலாக ஒரு ஃப்ரெண்டு கூட நடிக்கிறாருன்ற மாதிரி தான் விட்டுட்டேன். அப்புறமா அது எல்லாரும் கோட் பண்ணி திரும்ப பேசும்போது அந்த கெயில் கேரக்டர் அப்படி சும்மா அப்படி வந்தாலும் பயங்கரமா ரொம்ப லைவா இருந்துச்சு. அப்படிலாம் நிறைய பேர் சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு சார். உங்களை அனுபவத்தை எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்காக ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். கிட்ஸ் சார் இல்ல ஓகே குழந்தைகள் அந்த குழந்தைகள் அடிச்சாங்க தனுஷ் கார்த்திக் அப்புறம் குட்டி பாப்பா பேர் என்ன சார் சாட்சிதா ஓகே அவங்க எல்லாமே வந்து சூப்பரா கோஆபரேட் பண்ணாங்க. தனுஷ் கார்த்திக்லாம் கோஆபரேட் பண்ணல, எங்களை வச்சு செய்வான். ஆனா அதுதான் அந்த அந்த கேரக்டருக்கு ரொம்ப பொருத்தமா இருந்துச்சு. ஏன்னா அதை திரும்ப நான் ரெக்கலெக்ட் பண்ணி பாக்குறதுக்கு அவனோட முகம் எனக்கு ரொம்ப உதவுச்சு. ஏன்னா போன் நோண்டிகிட்டே இருக்கும்போது சின்ன வயசுல டிவி கூட பார்க்க விடாம மேல புரண்டுகிட்டு இருக்கிறவர் அந்த சுட்டி பையனா அவன் ரொம்ப அழகா கண்ணுக்கு தெரிஞ்சு அதை அவனை நம்ம மிஸ் பண்றோன்ற ஃபீல் இருந்துச்சு. இவனை நேரில் பார்க்கும்போது அவனை கனெக்ட் பண்ணும்போது அந்த ஃபீல் ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சு. ஸோ இதுக்கெல்லாம் கேஸ்டிங் வந்து ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். நடிகர்களுக்கு இன்னும் மற்ற நடிகர்களுக்கு கனெக்ட் பண்ணி நடிக்கிறதுக்கு அந்த கோ ஆர்டிஸ்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். சாம் சார் இன்னும் வரல, இன்னைக்கு வரல நினைக்கிறேன். இன்னைக்கு ஆமா அவரும் நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டாரு அவரோட அனுபவங்களை. அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் நம்ம ஜார்ஜ் மரியாதை அவரெல்லாம் கண்டிப்பா பிஸியா இருப்பாரு, தோதிருக்காது. அவரோட நடிக்கும் போது தான் நான் வந்து பெரிய கிரைம் பண்ணிட்டேன். ஒரு நாள் 6 மணியே ஆயிடுச்சு. கிரேஸ் டைம்ல ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டிரைவிங் கத்துக்கிறதுல அது வந்து முடிக்கவே முடியல. அது எனக்கு ஒரு தடவை சிரிப்பு வந்துச்சுன்னா திரும்ப அதை எடுத்து ரொட்டீனா எத்தனை தடவை அந்த ஷாட் எடுத்தாலும் திரும்ப திரும்ப சிரிப்பு வரும். அது வந்து அடக்கவே முடியாம வந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு இடத்து போல டைரக்டர் வந்து ரொம்ப பொறுமை இழந்து வந்து சொல்லிட்டாரு, சார் அவ்வளவுதான் லைட் போக போகுது, இந்த ஒரு தடவை எடுத்துக்கலாம், சிரிக்காம இருங்க அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு அந்த ஷாட் நடிச்சுட்டு வந்தோம். ஜார்ஜ் மரியாதைக்கு ரொம்ப நன்றி. மற்ற யாராவது விட்டுருந்தா கூட நடிச்ச எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து சார் பிரபு சார் முக்கியமான பங்கு. அதாவது இந்த அதான் காசு வச்சிருந்தால் படம் எடுத்துடலாம், நல்ல ரைட்டிங் திறமைசாலியா இருந்து எழுதியிருந்தா நல்ல படமும் நல்ல கதையாகவும் வந்துடும், டைரக்ஷனும் பண்ணிடலாம், எல்லாம் ஓகே எடுத்துடலாம், எல்லாமே நல்ல படமாவே இருந்திருக்கும். ஆனா அது மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு வந்து முக்கியமான ஒரு காரணம் வந்து சார் பிரபு சார். அது வந்து அந்த மாதிரியான ஒரு லேபிள் அடிச்சு ஒட்டும் போதுதான் அந்த ப்ராடக்டே வந்து வேல்யூ மாறுது, இன்னும் கொஞ்சம் கூடுதுன்னு நினைக்கிறேன். ஸோ உள்ள இருக்கிற அந்த பொருள் தரமா இருந்தாலும் அது மேல ஓட்டுற லேபிள் ரொம்ப முக்கியன்ற மாதிரி சார் பிரபு சார் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணதுக்காக எங்க டீம் சார் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். குகன் சார் ரொம்ப நன்றி சார். உங்களோட அந்த முதல் அந்த சொல்றது அந்த ஃபர்ஸ்ட் இது இருக்குல்ல, அது நீங்க சொன்னதுதான் டேரக்டர் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு. குகன் சாரோட ரியாக்ஷன்ல எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த படம் எப்படி வாங்கிடுவாங்க அப்படின்றது. அந்த மாதிரி நீங்க இந்த படத்தை ரிசீவ் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி சார். ஜாக்கி சார் இதுக்கு முன்னாடி கார்கி ஒர்க் பண்ணார். அப்போ இந்த படம் கதை கேட்டு ஒரு நாள் எனக்கு போன் அடிச்சு கதை கேட்டுட்டு போன் அடிச்சாரு நினைக்கிறேன். ஆமா அந்த மாதிரி நான் தான் பண்றேன் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவ்வளோ பிஸிலையும் அவ்வளோ பெரிய பெரிய படங்களுக்கு அந்த பெரிய முரட்டு படங்களுக்கு மத்தியிலையும் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ஆத்மார்த்தமா வேலை பண்ணி கொடுத்த ஜாக்கி சாருக்கு வந்து ரொம்ப நன்றி. எடிட்டர் சமோஸ்கி அதான் அவரை பத்தி பாராட்டுறதுக்கு என்ன இருக்கு, ஏன்னா ஒரு வேலையை முடிக்கவே இல்லை, இன்னமும் அவருக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பாவம் எனக்கு தெரிஞ்சு நான் பேசுறதையும் கொண்டு போய் எடிட் பண்ணி நைட் எடிட் பண்ணி காலைல போஸ்ட் பண்ணுவாரு. அவ்வளோ கண்டென்ட் எடிட் பண்ணிட்டு இருக்காரு. தியேட்டருக்கு நாங்க போற ஃபுட்டேஜ்லாம் எடுத்து எடுத்து அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. அட்லி போட்டு சளைக்காம பார்த்துருக்காரு. செவத்து ஓரமா திருப்பி வச்சுட்டாங்க அவர் சிஸ்டத்தை. வேற எதையுமே பார்க்க முடியாது, சிஸ்டத்தில் பண்ணி தான் உட்காந்துருக்காரு. இப்போ வரைக்கும் கடின உழைப்பாளி. நீங்க வாங்கின சம்பளத்துக்கு மேலதான் வேலை செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சதீஷ் உங்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப பெரிய இடம் இருக்கு நினைக்கிறேன். நிறைய பேர் எடிட்டிங் வந்து கோட் பண்ணி சொன்னாங்க. அந்த வகையில ரொம்ப மகிழ்ச்சி சதீஷ், நன்றி. அப்புறம் வந்து குழந்தைங்க அடிச்சாங்க டிசைனர் நந்தினி, அவங்களையும் சொல்ல மறந்துட்டேன். ரொம்ப அதாவது அவங்களுக்கு ப்ரீவியஸா ஒர்க் பண்ண படங்கள் எல்லாமே ரொம்ப பொருத்தமான ஒரு காஸ்டியூம் இருக்கும். அது எந்த வகையிலையும் இப்போ வந்து சரி ஓகே அந்த அதை பத்தி டீட்டெயில் நம்ம படத்துக்கு எந்த வகையிலும் எங்கேயுமே வந்து அந்த காஸ்டியூம் வந்து துருத்திராம ரொம்ப இயல்பான அந்த கலர் என்ன சொல்ற கலர் பலட் தானே இதுலக்குள்ள ஆனந்தோட சேர்ந்து அப்படி ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் கொடுத்தாங்க. ரொம்ப இந்த படத்தோட அந்த உடை வந்து வடிவமைப்பு ரொம்ப இயல்பா இருந்தது. இந்த படம் இயல்பா இருந்ததுக்கும் ரொம்ப உறுதுணையா இருந்துச்சு நினைக்கிறேன். நந்தினிக்கு ரொம்ப நன்றி. இந்த இடத்துல ஹரி நம்ம ஹரி இங்க அவர் வரல நினைக்கிறேன்ல. ஆமா அவர் இபி ஹரி அவரும் வந்து இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான பில்லரா இருந்திருக்காரு. நிறைய ப்ராக்டிக்கலான சுச்சுவேஷன்ல எங்களுக்கு ஷூட்டிங்கை நடத்தி கொடுத்தாரு. அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் தியேட்டர்
தியேட்டரில் வந்து இந்த படத்தை வந்து சொந்த படம் மாதிரி ஒரு வீட்டுக்கு வந்து விருந்தாளி எப்படி கவனிப்பாங்களோ அந்த மாதிரி இந்த படத்துக்கு நிறைய கவனித்து நிறைய ஸ்க்ரீன்லாம் கொடுத்து ஸ்பெஷல் அட்டென்ஷன்லாம் கொடுத்த திரையரங்க உரிமையாளர்களுக்கும் அந்த தொழிலாளர்களுக்கும் எங்களை அந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இது மூலமாக அவர் வந்து நிறைய வாட்டி அவர் சொல்ல மாட்டேன், யுவராஜ் அதான் எப்படி சொல்லுவாங்க, அந்த இன்ஜின் மாதிரி வண்டிக்குள்ள இருந்து ஓடிக்கிட்டே இருக்காரு அவர் தான் இந்த இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஓட்டிக்கிட்டே இன்னைக்கு வரைக்கும் வண்டி ஓடுறதுக்கு காரணமாக இருக்கிற யுவராஜ் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் டைரக்டர், ஆமாம் இது வந்து பெரிய நன்றியாக சொல்லணும், அதனால கடைசியில் ஒரு தடவை எழுதி வச்சுட்டேன். ஆனால் விட்டுறக்கூடாதுன்னு முதல்ல நன்றி சொன்னேன். அப்புறம் ரொம்ப நன்றி சார். எதுக்கு நன்றினா, நான் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தது அது அந்த இதெல்லாத்தையும் தாண்டி ஒரு நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா ஒரு சாதாரண மனுஷனுடைய வாழ்க்கையை படம் எடுக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது ரொம்ப, அதாவது நீங்க சொல்ற மாதிரி அது முழுசா அப்படியே என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா ஒரு சாதாரண மனுஷன்ன்றது நிறைய கதைகள் இருக்கு. ஆனா இந்த கதையை சொன்னது இருக்குல்ல, இந்த கதையை சொன்ன விதம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான நான் பாக்குறேன். ஏன்னா நான் தான் அந்த கதை கேட்டோடனே எங்க அப்பாவோட சட்டை வாசனை அடிச்சது எனக்கு. ஏன்னா அவரு அந்த ஸ்பரிசத்துல ஒரு 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 கவிதையை மொழிபெயர்த்து அந்த மொழிபெயர்ப்பை படமாக்குற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீல் வந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அப்பா வந்து அந்த டீனேஜ் ஆனதுக்கு அப்புறம் அந்த பசங்கிட்ட இருந்து அந்த விலகின அந்த ஸ்பரிசத்தை அவர் வந்து அந்த ஸ்பரிசத்துக்காக இயங்குறாரு. ஆனா அதுக்காக எந்த காரணமும் கிடையாது இவருக்கு, அதுக்கு எந்த காரணமும் இல்லாம இருக்காரு. ஸோ இப்படி அந்த கதாபாத்திரத்தோட தன்மையை சொன்னது இருக்குல்ல சார், அது வந்து சொல்ற போது எனக்கு ஓகே, அதை வந்து நீங்க அந்த ஸ்கிரீன்ல கொண்டு வந்ததுதான் சார். அதுக்காக முதல்ல நன்றி சார் உங்களுக்கு. இந்த மாதிரி படமும் எடுங்க சார். நீங்க ஹிஸ்டாரிக்கல் படம் எடுக்க போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அடுத்தது அதையும் எடுங்க. நடுவில் இப்படி படமும் நீங்க கண்டிப்பா எடுக்கணும் சார். ஏன்னா இது மாதிரியான படம் நமக்கு ரொம்ப முக்கியம் சார். நம்ம எப்ப பார்த்தாலும் மலையாள படங்கள்னு சொல்லிட்டு நம்ம பத்திட்டே இருக்காங்க. மலையாள படங்கள் மாதிரி நம்ம படம் வரலன்னு கோச்சிக்காதீங்க சொல்லி சும்மா ஒட்டுமொத்தமா சொல்லல. நிறைய அப்படி ஒரு பொதுவான வதந்தி ஒண்ணு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. நான் மட்டுமா சொல்றது, இண்டஸ்ட்ரி ஃபுல்லா எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு மலையாள படம் வந்திருக்கு பாத்தியா, சரி இருக்கட்டும், அங்கே எல்லா படத்தையும் நீங்க பாக்குறீங்களா அப்படின்னு வந்து அதை கேட்பேன். பட் எனக்கு ரொம்ப மலையாள படங்கள் நிறைய பிடிக்கும். அதுல நிறைய அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து படம் பார்த்துருக்கேன், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. அந்த மாதிரி நம்ம அந்த மலையாள படங்களவே நம்ம சொல்லிக்கிட்டே இருந்ததுக்கு அந்த மாதிரியான படங்கள் எடுத்ததுக்காகவும் உங்களுக்கு நன்றி சார். இது மாதிரி அப்புறம் எனக்கு வந்து என்னன்னா, அது ஒரு இப்படி ஒரு அச்சீவ் பண்ணிட முடியும் அப்படின்னு நீங்க நிரூபிச்சீங்களா சார். அது வந்து நிறைய பேருக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன். அதுக்காக உங்களுக்கு நன்றி சார். இப்போ எனக்கு நான் இந்த படத்தை நினைச்சு உள்ள இருந்து சொல்ல, இது வெளில இருந்து நான் உங்களை பார்க்குற பார்வையாக தான் நான் சொல்றேன். இது மாதிரி நிறைய பேருக்கு இனிமேல் இந்த ஒரு புது முயற்சி எடுக்கணும், ஒரு எளிய மனிதனுடைய கதையை வந்து இயல்பான ஒரு இதுல வந்து எடுக்க முடியும், அது வந்து அதை வந்து வியாபாரமாகவும் ஆக்க முடியும், அது வந்து இந்த லாபமும் சேரும் அப்படின்றத நீங்க காமிச்சதுக்காகவும் நன்றி சார். ரொம்ப நன்றி. யார் பேராவது விட்டுருந்தேன்னா மன்னிக்கணும், கிட்டத்தட்ட எல்லாரும் பேரும் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். அப்புறம் அதான் மறுபடியும் உங்கள்கிட்ட முதல்ல சொன்னதான் ஐயா நான் சொல்றேன். இது வந்து இது சரி வேலை முடிஞ்சிருச்சு, தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் அப்படின்ற மாதிரி விட்டுறாதீங்க. தொடர்ந்து இதை இன்னமும் கொஞ்சம் தூக்கி விட்டு போவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் நாங்கள் எதிர்பாராத ஹைட்டுக்கு போனதுக்கு காரணமே வந்து முதல் காரணம் நீங்க தான். அதுக்கப்புறம் அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது, மக்கள் வந்து ஆதரவு தான், அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது நீங்க தான். அதே நேரம் தொடர்ந்து இந்த படத்தை இன்னும் ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. இன்னொரு தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் இருக்கு, அதை இந்த இடத்துல பதிவு பண்றேன். அது ஒரு வெற்றி விழாவாகவே இருக்கும்னு நான் நம்புறேன். உங்களோட ஆதரவு தொடர்ந்து இருக்கும்னு கேட்டுக்கிட்டு விடைபெறேன். வேற யாரையும் விட்டுன்னு நினைக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஐயா, அவங்க நேரம் பொறுமையா கேட்டதுக்காக நன்றி நன்றி நன்றி. வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம், நன்றி. மெட்ராஸ் மேட்னி வந்து ஏன் ஃபர்ஸ்ட் இதை எனக்கு எடுக்கணும்னு தோணுச்சுன்னா வந்து, நான் திரும்பி சொல்றது வந்து, இது வந்து ஒரு சொல்லப்படாத கதை. உண்மையான ஹீரோ யாரு அப்படின்றத அந்த கொஸ்டினுக்கு கண்டிப்பா ஆன்சர் வந்து, தான் முன்னேற வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சும் ஓயாத ஓட்டம் ஓடுறவங்க இருக்காங்கல்ல, நம்ம அம்மா அப்பா ப்ரீவியஸ் ஜென்ரேஷன், அவங்க தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரியல் ஹீரோ. அவங்களோட கதையை வந்து ஒரு தியேட்ரிக்கல் சப்ஜெக்டா ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்ற நோக்கம் தான் இந்த படம். எனக்கு ரொம்ப ரொம்ப என்ன சந்தோஷமா இருக்குன்னா, எல்லாருமே சொன்ன மாதிரி நாங்கள் சின்ன படம், ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன், ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர், க்ரூவே புது க்ரூ. நாங்கள் வந்து ஈஸியாக காணாமல் போயிருக்கலாம், அதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவே அதிகம். ஆனால் இந்த கதை வந்து ஒரு அர்த்தமுள்ள கதையாக இருந்த காரணத்துக்காக
பத்திரிகையாளர்கள் முக்கியமா எங்களுக்கு மீடியால இருந்து கிடைச்ச சப்போர்ட் இருக்குல்ல, நான் கண்டிப்பா நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா இந்த நான் யாருக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தேன், சார் இந்த கதையை நான் சொல்லணும், ரொம்ப அர்த்தமுள்ளதா ஏதாச்சும் சொன்னா அந்த சுமையை எல்லாருமே தாங்கிப்பாங்கன்றத நான் என் ஷார்ட் ஃபிலிம்லயே பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பத்திரிகையாளர் என்கிட்ட சொன்னாரு, கண்டிப்பா உங்களுக்காக கூட ஓடும் சார், இது நல்ல கதை அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி இப்ப ப்ரீவியூ ஷோ முடிஞ்ச உடனே எனக்கு வந்து நீங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க, நிறைய பேர் சின்ன சின்ன ரிவ்யூவர்ஸ் ஆகட்டும், இதுல வந்து இன்னொருத்தர் சொன்ன மாதிரி உள்ளது உள்ளபடி இதை வந்து நீங்க பயங்கரமா சப்போர்ட் பண்ணீங்க. நீங்க தான் இதுக்கு ஆரம்ப புள்ளி, நான் வந்து ஆணித்தனமா நம்புறேன், இதை நான் மறக்கவே மாட்டேன். ரொம்ப நன்றி அதுக்கு. இன்னொன்னு வந்து நான் சொன்ன மாதிரி இந்த படம் கண்டிப்பா ஈஸியா காணாம போயிருக்கலாம். ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் மாதிரியான ஒரு பார்ட்னர் எங்களுக்கு கிடைச்சது வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். ஏன்னா அவங்களுக்கு எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருக்கும், பட் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல படத்துக்கு அவங்க லோகோ போடணும்னு அவங்க நினைச்சது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபாரெவர் கிரேட்ஃபுல். கோவன் சார், எஸ்ஆர் பிரபு சார், என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறமா வந்து முக்கியமா இந்த படம் வந்து ஆக்டர்ஸ் வந்து இந்த கேரக்டர்ஸ்க்கு உயிர் கொடுக்கலன்னா இந்த படம் வந்து ஒர்க்கே ஆயிருக்காது. எனக்கு நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ரொம்பவே தெளிவா இருந்தேன். இதுல நடிச்ச எல்லாருக்கும், அந்த ஃபேமிலியா நடிச்ச காளி வெங்கட் சார், ஷெல்லி மேம், ரோஷினி ஹரிப்ரியன், விஸ்வா, பிளஸ் இதுல வந்த எல்லா கேரக்டரும், இந்த படத்துல கேரக்டர் வந்து சும்மா ஒரு லைன் சொல்லிட்டு போயிடாது, அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு உயிர் இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டருக்கும் உயிர் கொடுத்த எல்லா ஆக்டர்ஸ்க்கும் என் மனமார்ந்த நன்றி. நான் வந்து உங்களோட எல்லாம் திரும்பி வேலை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு. தாகம் கண்டிப்பா எனக்கு வந்து அடங்கல. ஸோ ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோட டெக்னீஷியன்ஸ், ஜாக்கி சார் ஆர்ட் டைரக்டர், ஸ்னேகன் சார் லிரிசிஸ்ட், எடிட்டர் சதீஷ், ஆனந்த் ஜிகே சினிமாட்டோகிராஃபர், பாலா மியூசிஷியன். என்னன்னா சொன்ன மாதிரி எல்லாமே சின்ன பசங்க, ஆனா நல்ல சினிமானா என்னன்ற புரிதல் இவங்க எல்லாருக்குமே இருந்தது. ஐ மீன் ஸ்னேகன் சார், ஜாக்கி சார் சொல்லல, மீதி சினிமாட்டோகிராஃபர், கம்போசர், எடிட்டரை பத்தி சொல்றேன். எல்லாருக்குமே நல்ல சினிமா எடுக்கணுன்ற ஒரு தாகம் இருந்தது. ஹோப்ஃபுல்லி அதை நாங்கள் பண்ணியிருக்கோம், நான் நம்புறேன். கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமா நான் வந்து எனக்கு என்ன ரொம்ப மீனிங்ஃபுல்லா இதுல இருக்குன்னா, இந்த படத்துக்கு ஆடியன்ஸோட ரியாக்ஷன் இருக்குல்ல, நான் கண்டிப்பா மறக்க மாட்டேன். நாங்க வந்து 2வது நாள் பல்லாவரம் தியேட்டர்ல நைட் ஷோ போயிருந்தோம். அப்ப வந்து படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு லேடி, அவங்களுக்கு கண்ணில் தண்ணி, ஆனா அவங்க வந்து அந்த அழுகையை கட்டுப்படுத்திக்கிட்டே என்கிட்ட வந்து அவங்களோட விசிட்டிங் கார்டு என்கிட்ட கொடுத்துட்டு நான் டாக்டர், என் அப்பா வந்து ஆட்டோ டிரைவர் அப்படின்னு சொன்னாங்க. அதை நான் வந்து மறக்கவே மாட்டேன். நிறைய பேர் என்ன, ஐ மீன் இதுல இருந்து ஓவராலா நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா, நிறைய ஃபேமிலிஸ் வந்து அவங்க ஃபேமிலியை இன்னும் உத்து க்ளோஸா பாக்குறாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆணித்தனமா தெரிய வருது. ரொம்ப ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி ஒன்ஸ் அகெயின் டு த. நான் வந்து தமிழ் ஆடியன்ஸை பத்தி நான் வந்து என்னோட ஒப்பீனியன் இதான். என்னன்னா, நம்ம ஆடியன்ஸ் வந்து எமோஷனல் மட்டும் இல்லை, அவங்க வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டும் கூட. அவங்களுக்கு ரெண்டும் சேர்ந்து படம் கொடுத்தா கண்டிப்பா ஏத்துப்பாங்க. மெட்ராஸ் மேட்னி அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நான் நினைக்கிறேன். ஆல் தமிழ் ஆடியன்ஸ் ஏத்துக்கிட்டதுக்கு, தியேட்டர்ல போய் முக்கியமா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் வந்து உங்களுக்கு எல்லாம் கடமைப்பட்டிருக்கேன். திரும்பி என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. நன்றி, வணக்கம். இன்னும் ஒன்று, சாரி முடியல, சாரி நான் ஒன்று, ஓகே நான் எப்பவுமே முக்கியமான விஷயத்த போன இதுலேயே விட்டேன் இதே மாதிரி. ஸோ என்னன்னா, இப்போ நான் காளி வெங்கட் சாரை பத்தி நான் கண்டிப்பா நான் சொல்லணும்னு நினைச்சேன். என்னன்னா, இது ப்ரொஃபசர் சொல்லிட்டேன், கவலைப்படாதீங்க. என்னன்னா, இந்த படத்துக்கு அப்புறமா நான் வந்து என்ன நான் ஃபீல் பண்ணேன்னா, நம்மலாம் கொண்டாடப்பட வேண்டிய நடிகர் காளி வெங்கட் சார். ஏன்னா அவரோட சாய்ஸஸ்க்கு மட்டும் நான் சொல்லலை, பட் அந்த ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல உட்காரதுக்கான அந்த என்டையர் ஜேர்னி இருக்குல்ல, கஷ்டப்பட்டு அவருக்கு கஷ்டம் சொன்னா பிடிக்காது, பட் வந்து அந்த ஹோல் அந்த ஒரு ஜேர்னியை வந்து முகம் சுளிக்காம சினிமாக்காக ஓடுற ஒரு ஆள் வந்து காளி வெங்கட்டா பாக்குறேன். கண்டிப்பா அவர் கொண்டாடப்பட வேண்டியவர். அவரை நம்ம இன்னும் கொண்டாடணும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் வந்து அவரை பத்தி டைரக்டரா தான் பேசியிருக்கேன், பட் இப்போ ஒரு ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸா நான் என்ன சொல்லுவேன்னா, கண்டிப்பா அஃபிஷியலி ஹி இஸ் a bankable box office actor as far as I'm concerned. Thank you.